இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க போல, அவங்கக்கிட்ட இந்த ஊரை பற்றி கேட்கலாம். படுக்கிறது என்ன ஒரு சவன்னா அண்ணா வெளியே கிடக்க ஒருத்தன் வந்துட்டான். அவன் யாருன்னு தம்பி நீ எப்போ நீ? நான் இந்த ஊருக்கு புதுசுண்ணே, இந்த ஊரை பற்றி எனக்கு சொல்கிறீங்களா? இந்த ஊரை பற்றியாவா உனக்கு சொல்லுதேன். இந்த கோயில் சாமி அப்புறம் ஏன்னா நீங்கள் இந்த கோவிலில் இருக்கிறீங்க? சொல்கிறத மட்டும் கேளு. இந்த ஊர் பேர் கொல்லிவாயில் ஊர். இந்த ஊரில் காலில் கூட போய் வரும். எனக்கு இந்த கோவிலை மட்டும் சுற்றி காட்டுங்க. வா அந்த கோயிலை உனக்கு சுற்றி காட்டுது. இந்த கோயிலை கட்டிட்டு இருந்தாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் அப்போ பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க? அது மட்டும் இல்லை, இந்த கோயில் தன்னைத்தானே கட்டிட்டு இருக்கு. அதான் சொன்னோம்ல, சபிக்கப்பட்ட கோயில்னு. பூசாரி வந்தால் நாங்கள் இப்படி தான் ஓடுவோம். ஏன் அவர் உங்களை விளையாட விட மாட்டாங்க? நீ புதுசுல போக போக உனக்கு புரியும். நாங்கள் எங்கேயும் விளையாடுவோம், அங்கேயும் விளையாடுவோம். இதான் அந்த வாக்கியம். எனக்கு ரெஸ்ட் ரூம் வருவீங்க போகணுமா? போ. இல்லை அந்த பையன் ஒன்றுக்கு இருந்துக்கிட்டு இருந்தோம்ல, அப்போது தான் அந்த பேய் மேலே பூந்துட்டுன்னு நினைக்கேன். நான் இப்போ என்னல பண்ணேன்? எந்திரல உடம்பு ரொம்ப சூடா இருக்குல்ல. நீ தானே அவனை உனக்கு போக சொன்ன. நான் எங்கட போக சொன்னேன்? இந்த பையன் வேற ஊருக்கு புதுசு. சாரி வேற இப்போ வந்துடுவாரு. எப்படில உள்ள நுழைஞ்சிங்க எல்லாரும்? யார் இந்த பையன்? இந்த பையனுக்கு என்னாச்சு? பூசாரி நாங்கள் மேலே கூட்டிகிட்டு போனோம், திடீர்னு இவனுக்கு என்னமோ ஆயிட்டு. இங்கே நில்லுங்க, வாரேன். யாரை எங்கே கூட்டு வரணும் உங்களுக்கு அறிவே இல்லை. இந்த கோயில் சபிக்கப்பட்ட கோயில்னு தெரிஞ்சும் இப்படி பண்ணியிருக்கீங்க. ஓ முருகா. என்னாச்சு இப்போ? பரவாயில்லையா உனக்கு? என்னாச்சு? இப்போ வீட்டுக்கு போல, பிறகு பார்க்கலாம். சரி நான் பார்ப்போம். போ போ. உங்கள் கோயிலோட வரலாறு சொல்லுதேன், என் பின்னாடி வாங்க. இந்த கோயிலோட முழு வரலாறு உங்களுக்கு சொல்லுதேன். இந்த கோயில் பேய் கோயில்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் பேய் இந்த கோயில் இல்லை, இந்த வாய்க்காலில் உள்ள சாத்தான். அது ஒரு சாபம். அந்த சாபம் இந்த வெளியூரில் உள்ள மக்களை தான் தாக்கும், நம்ம ஊர் மக்களை தாக்காது. அது மட்டும் இல்லை, அவன் மேலே நெத்தியில் பட்டை இருந்தால் தான் அந்த சாபம் வராது. பட்டை அணிஞ்சிட்டுனா அந்த சாபம் வந்துடும். அதை நிரந்தரமாக அழிக்க உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுவேன். அந்த பையன் நெத்தியில பட்டை இருக்கிற வரைக்கும் தான் பேய் வராது. அப்ப அந்த பையன் நெத்தியில பட்டையை போட்டோம்னா பேய் வராதுல. ஆனா அந்த பையனுக்கு ஆனா கடைசி எப்படி ஆயிட்டேன். தம்பி
உனக்கு என்னாச்சு? உனக்கு ஒன்றும் ஆகல. அது உனக்கு ஒன்றும் ஆகல. வீட்டுக்கு உண்மையா சொல்லுங்க. சரி அப்பனா இந்த பட்டை எப்படி உன் நெத்தில இருந்து அழிஞ்சுது? பட்டை ஒண்ணு கஷ்டம். கசகசான்னு இருந்துச்சு, அதான் அழிச்சேன். லூசு பையன் இனிமே பட்டையை அழிச்சிடாதல. சூர்யா ஒரு நிம்மதியா இருக்கு. உனக்கு என்ன உண்டா? ஆமா, எனக்கு ஒரு அண்ணா இருக்கான். என்ன நீங்க பண்ணுறா? இவன் என் புது ஃப்ரெண்ட். ஏன் மூஞ்சில பட்டனா போட்டிருக்க? எனக்கு சாம்பா பிடிச்சி. சாந்தியா என்றாது இந்த வயசுல லவ்வோ. வா வா, அம்மா கூப்பிடுறேன். தம்பி நில்லுப்பா. இங்க ஆமா, சாந்தி யாரு? சாந்தி இல்ல, அது சாபம். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இப்ப சோழி முடிச்சு. ஒரு வழியை சொல்ல வந்தாரு. அருவி இந்த சாப்பிட்டு பூசாரியை கொன்னுட்டானா? ஆமா, பணத்தை எங்க போட்டீங்க? பூசாரியை தூக்கி வாய்க்கால போட்டுட்டோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. முத்துக்குமார் நினைச்சு கண்ணை பிடிச்சிட்டோம்ல, பார்த்தா பட்டை அழிஞ்சிட்டு. இது ஒரு பூசாரி வேணும். இங்க ஒரு தீய சக்தி இருக்கு. ஒரு பூசாரியா? இந்த பூசாரி பார்த்தா டம்மி பூசாரி இருக்கு. இவர் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இவரெல்லாம் டம்மி தான். சரி विष्णु सदा शिव ब्रह्मा विष्णु सदा शिव இவன் தான் धारा தீய சக்தியே. போ. ओम जय शिव ओमकार சாபமே, இந்த பையன் உடம்புல திரும்பி வராத. இது வந்து பேய் இல்ல, ஒரு சாபம். இதேதான் அந்த சாமியாரும் சொன்னாரு. என் உள்ள மழை தீர்த்தம் காலி ஆயிட்டு. இப்ப என்ன பண்ண சாமி? நான் என் தம்பிக்காக உயிரே கொடுப்பேன். சாபத்தை அழிக்கிற அந்த தீர்த்தம் கோயில தான் இருக்கு. கேட்டு மூட்டுற சத்தம் கேட்கல. கருவறையில அந்த பையன் இருந்தா அந்த சாபம் வெளியே வராது. அதனால அது கருவறையில வச்சு பூட்டிடலாம். வாங்க, கேட் எப்படி திறக்கலான்னு பாப்போம். சார் இங்க வந்து எதை செய்வார்? அப்போ கேட்டும் திறக்கும். அதனால பட்டன் இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கல, பட்டனை தேடுவோம். எவனாவது அங்க போய் பாருங்க, கேட்டு திறக்கான்னு. தம்பி என்ன தேடி பட்டன் தேடி இருக்கேன். பட்டன் எவனோ மண்ணுக்குள்ள வச்சான். அங்க போய் தள்ள என்ன தேடாம இருக்க? நான் பார்த்து நீ காணாமுகமே கல் என்று நினைத்தேன் உனையே. சூர்யா, உள்ள போ. நீ யார் என்று சொன்னாய் மனமே அண்ணன் என்ன எப்படியாச்சும் காப்பாத்திடுறேன். இருந்தாய் பாரதி, என் தம்பிக்கு துணையா உள்ள போ. உன்னை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய். இது போதும் எனக்கு வேறு உள்ள இப்ப தீர்த்தத்தை தேடணும். வாங்க. இப்ப எங்களை போய் தீர்த்தத்தை தேடணும். ஆ